தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்டத்தில் உள்ள திருவாரூர் ரயில் நிலையம் கடந்த 1861ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 165 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. திருவாரூர் ரயில் நிலையம் வழியாக சென்னை செல்வதற்கு வசதியாக காரைக்கால் சென்னை விரைவு ரயில் இயக்கப்பட்டு நாள்தோறும் இரவு வேளையில் இயக்கப்பட்டு வருகிறது. கம்பன் விரைவு ரயில் என்ற பெயரில் இயக்கப்பட்டு வரும் இந்த காரைக்கால் சென்னை விரைவு ரயில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக சென்னை செல்கிறது. இந்நிலையில் வரும் மே மாதம் 20ஆம் தேதி முதல் இந்த ரயில் திருவாரூருக்கு பதிலாக பேரளம் வழியாக காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வரை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வரும் காரைக்கால் சென்னை விரைவு ரயில் சேவையை திருவாரூர் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் இந்த முடிவுக்கு திருவாரூர் பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காரைக்கால் சென்னை விரைவு ரயில் சேவையை தடமாற்றம் செய்யாமல் தொடர்ந்து திருவாரூர் வழியாகவே இயக்க வலியுறுத்தி திருவாரூர் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.